என்னடா இப்போ முகேஷ் ஆளே காணும்? அவன் தான் நம்ம கூட இப்போ பேசுறதே கிடையாதுல. அவனுக்குலாம் வேற டீம் ஏதாச்சும் கிடச்சிருக்கும், நம்மளால மதிக்க கூட மாட்டேங்கான் அவன். அவன் கூட சேர மாட்டேங்கான். இரு, அவன் நம்மகிட்ட பேசணும். அவனை பேச வைக்கிறது நம்மகிட்ட ஒரு வழி இருக்கு. பாரு இப்போ பாரு, நம்ம கிளாஸ் போன விரிச்சு போட்டோ யாராவது வச்சிருக்கீங்களா? எதுக்கு? அவன் போட்டோவையும் முகேஷ் கண்ணா போட்டோவையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண போறேன். 5 minutes later. இங்க பாருங்கடா. இப்படி மாப்பிள்ள எல்லாம் டெக்னாலஜி. மாப்பிள்ள எனக்கு இந்த போட்டோவை அனுப்பி நான் இதை ஸ்டோரி போடுறேன். ஒரு நிமிஷம் இரு, முகேஷை பத்தி யாரோ பேசுற மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? மிஸ்ஸி முகேஷ் கண்ணாவை லவ் பண்றாங்க. அப்படியே உனக்கு என்ன சொன்னா? நேத்து கோவா ஸ்டோரி கூட போட்டேன், பார்த்து அவன் ஷேர் கூட பண்ணேன். அப்படியா? என்ன பண்ணினா அந்த பிள்ளை எதுக்குல ஸ்டோரி போட்டேன்? அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கான்னு பாருல. நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக கூட பழகினது இல்லை. ஆனால் உன் ஃப்ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணி என் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். நம்ம லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் இப்படி பண்ணி என் வாழ்க்கையே போயிடுச்சு, என் காலேஜ் லைஃப் போயிடுச்சு, எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் உள்ள நம்பிக்கையே போயிடுச்சு. இதெல்லாம் ஏன் நடக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இதே மாதிரி எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணி. ஃபேக் இமேஜஸ் கிரியேட் பண்ணுறது தப்பாக இருந்தால் கூட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு.